வெல்கம் பேக் டு வீடியோ. டேட் வந்து ஜூன் 18. நேற்று ஜூன் 17 அப்பயே ஒரு சின்ன என்ட்ரி எடுத்திருந்தேன். அது வந்து எஸ்எல்எம் வந்துருச்சு 2.5 எஸ்எல். பட் வீடியோ போட முடியல, வெளியே போயிட்டோம் சில வேலையா. பட் இன்னைக்கும் நேற்று எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி டிட்டோ நடந்துச்சு. இன்னைக்கு என்ட்ரி போடல, நோட் ரெட் டே தான். ஏன் இன்னைக்கு நோட் ரெட் டேனா அது எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் பாருங்க. நேற்று என்ன நடந்துச்சோ அது அப்படியே டிட்டோவா நடந்திருக்கு. இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிட்டா இன்னைக்கு நான் ஸ்கிப் பண்ணவே ஸ்கிப் பண்ணிடலாம். பட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணவே இல்லை, நீங்க என்ன தப்பு பண்ணி கண்டுபிடிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அதே பண்ணுவீங்க, கண்டிப்பா மாட்டிடுவீங்க. இன்னைக்கு என்ன எழுதி சொல்லி பாருங்க. ஸோ இதான் நீங்க எடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ். 2 நாள் வீடியோவை ஒரே நாள்ல சொல்ல போறேன், கன்ஃபியூஸ் ஆகாம கேட்டுக்கோங்க. இது வந்து கீழே டேட் தெரியுது பாருங்க, ஜூன் 17. இது ஜூன் 17 இந்த என்ட்ரி தான் போட்டிருந்தேன். என்னன்னா கரெக்டா ஜூன் 17 அப்போ 9:24 9:23 தான் என்ட்ரி போட்டிருந்தேன். கரெக்டா இந்த ரெட் லைனை தாண்டும் போது தான் என்ட்ரி. பட் இந்த ரெட் லைனை தாண்டும் போது என்ன இருக்குன்னு பாருங்க, ப்ராப்பரா பிரேக் அவுட் ஆகவே இல்லை, பிரேக் டவுன் ஆகவே இல்லை. ஸோ இப்படி ப்ராப்பரா ஒரு பிரேக் டவுன் நடக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதுதான் இங்க டினோட் பண்ணுது. கரெக்டா கரெக்டா பாருங்க, இங்கதான் என்ட்ரி போட்டிருந்தேன். 2:32 கிட்ட என்ட்ரி போட்டிருந்தேன். கரெக்டா என்ட்ரி எடுத்த உடனே அது ப்ராப்பரா பிரேக் அவுட் நடக்க தெரிஞ்சிருச்சு, ரிவர்சல் ஆயிடுச்சு. ரிவர்சல் ஆனே 2:22 எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. இங்க எஸ்எல் போடல அப்படின்னா கண்டிப்பா நான் ஃபுல்லா கேப்சர் பண்ணிருக்கணும், 91 வரைக்கும் கேப்சர் பண்ணிருக்கோம். இது வந்து தேவையில்லாத கேப்சர், நமக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க வந்து பிரேக் அவுட் ஆகல, அது வந்து ஃபேக் பிரேக் அவுட் இங்கே இன்டிமேட் பண்ணிடுச்சு. அப்படியுமே தப்பான என்ட்ரி தான் அது. ஆனா இன்னைக்கு நடந்தது வந்து இதே தான் அப்படியே திருப்பி நடந்திருக்கு. இதுல பாருங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு எடுத்த என்ட்ரி. இன்னைக்கு எடுத்த என்ட்ரியில பாத்தீங்கன்னா ஜூன் 18. ஜூன் 18 அப்போ 9:36 37 ஒரு பின்ன இருக்கா. அந்த பின்ன எங்க ஆயிருக்குன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் இடத்துல ஆயிருக்கு. சாரி, ப்ரீவியஸ் க்ளோஸ் இல்ல, அன்னைக்கு டேலோ கிட்ட ஆயிருக்கு. பிளஸ் அந்த இடத்துல ப்ளூ லைன் இருக்கு. ப்ளூ லைன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரிஜெக்ஷன் ஜோன். இங்க ரிஜெக்ட் ஆயிருக்கா, திருப்பி இங்க ரிஜெக்ட் ஆயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான ஜோன் கண்டுபிடிச்சோ லைன் போட்டு வச்சிருக்காங்க. இந்த லைனை வந்து பிரேக் டவுன் பண்ணி கீழே போனாதான் நம்மளுக்கு என்ட்ரி. அந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ணவே இல்லை. ஸோ ஃபேக்னு தெரிஞ்சிருச்சா, இங்கேயே நம்மளுக்கு வந்து என்ட்ரி கேன்சல் ஆயிடுச்சு. எங்க ஃபுட் சைடு என்ட்ரி வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இங்க வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கணுமா. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் லைன் இருக்கு. எப்பவுமே 160 வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு. ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டி மேலே போனாதான் அது வந்து பர்ஃபார்மர் என்ட்ரி. நம்மளுக்கு பர்ஃபார்மர் என்ட்ரி இல்லாமல் என்ட்ரி போட மாட்டோம். என்ட்ரி போட்டோம்னா கொஞ்சம் ரிஸ்கியான என்ட்ரி தான். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ட்ரேட் வந்து பர்ஃபார்மரே ஆகல. அப்படி ஆகும்போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல என்ட்ரி வந்து வரல, கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு என்ட்ரி வந்து கிடையாது. இந்த மாதிரி இப்போ நேற்று வந்து அந்த தப்பை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து இன்னைக்கு அப்ளை பண்ணதுனால தான் இந்த என்ட்ரியை வந்து மிஸ் பண்ணேன், சாரி அவாய்ட் பண்ணேன். இப்படி சப்போஸ் நீங்க வந்து நேற்று பண்ண தப்பு வந்து ஓகே தப்பு பண்றோம்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போயிட்டீங்க. நீங்க வந்து திருப்பி வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கல என்ன தப்பு நடந்துச்சு, எதனால அந்த என்ட்ரி வந்து கேன்சல் ஆச்சு, எஸ்எல் நீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ரெஃபர் பண்ணி பார்க்கல அப்படின்னா இன்னைக்கு வந்து அதே என்ட்ரி போட்டுருவீங்க. கண்டிப்பா எஸ்எல் வந்து அடிச்சிரும், திருப்பி வந்து மாட்டுவீங்க. அதே ட்ராப் வந்து திருப்பி மாட்டிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணணும்னா ஒரு தப்பை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி இல்ல வந்து ஜேர்னல் பண்ணி அதை வந்து டிஃபைன் பண்ணி பார்க்கணும். ஜேர்னல் பண்ணலாம், ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப நாள் ஜேர்னல் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு வீடியோ தனியாக போறேன், இப்படி ஜேர்னல் பண்ணுன்னு சொல்லிட்டு. And see you back with another video. Bye.